குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது பொதுவாகவே டயர்டாக தான் வருவாங்க. ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு கேட்டு எனக்கு கண்டிப்பாக பசிக்கும். ஸோ அவங்களுக்கு பிஸ்கெட், சாக்லேட்டு, பால் இந்த மாதிரி கொடுக்காம கொஞ்சம் ஹெல்த்தியான, பாரம்பரியமான, எனர்ஜி தர மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. பச்சை பயிரில் ஒரு சூப்பரான பணியாரம் டக்குன்னு செய்கிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹெல்த்தியான பணியாரம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மினிமமாக பார்த்தீங்கன்னா 1 hour ஊறலாம். மேக்ஸிமம் 2 to 3 hours கூட ஊறலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் பேட்டர். ஸோ இப்போ நம்ம வந்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். ஏன்னா குழந்தைங்க வரத்துக்குள்ளே நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யணும்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் வந்துட்டு அதே மாதிரி ஈக்குவலாக ரைஸுக்கு அரிசிக்கு ஏற்ற ஈக்குவலான பச்சை பயிரையும் எடுத்து கழுவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். ஸோ ஹாட் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பச்சரிசி 1 கப் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஊற வச்ச பச்சை பயிரையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அரிசிக்கு ஈக்குவலாக பச்சை பயிறு சேர்க்கணும். வெறும் பச்சை பயிர்லேயும் இதை செய்யலாம். பட் வந்து குழந்தைங்க வந்து சில டைம் வந்து பச்சை பயிரா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கன்றதுக்காக நம்ம ரைஸும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இல்லைனா பிளெயின் பச்சை பயிரில் அரிசியை தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே செய்யலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு வெல்லம் பொடிச்சு சேர்த்துருக்கோம். அது கூடயே தேங்காய் 1/2 கப் சேர்த்துருக்கோம். டேஸ்ட் வரதுக்கு கொஞ்சம் சால்ட்டும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கூடவே. ஃப்ளேவருக்கு ஏலக்காய் 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேட்டராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பச்சரிசியை தவிர்த்துட்டு பச்சை பயிறு, தேங்காய், நாட்டு சக்கரை சேர்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஃபில்லிங்காகவும் ஹெல்த்தியாகவும் ஃபீல் ஆகும், ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த அரைச்ச பேட்டரை வந்துட்டு வேறு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளஃபியாக வரணும் அப்படின்னா ஆப்ஷனல் நம்ம பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்கும் போது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதனால தான் சேர்க்கலான்னு சொன்னேன். அது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை சேர்க்க தேவையில்லை. பிளெயின் பச்சை பயிறு மட்டும் சேர்த்து செஞ்சாலும் சூப்பராக இருக்கும், அரிசி சேர்க்காமல். அது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் சில குழந்தைங்களுக்கு அந்த கலரை பார்த்ததுமே இன்னும் பச்சை கலரில் இருக்குது, ஸோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணுற குழந்தைங்களா இருந்தால் நீங்கள் வந்து அரிசி ஆட் பண்ணியே செஞ்சு கொடுங்க. இல்லை என் குழந்தைங்க எதையுமே ஒதுக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் பிளெயின் பச்சை பயிரில் தேங்காய், வெல்லம், ஏலக்காய் சேர்த்து நல்லா அடித்து இதே மாதிரி பணியாரம் மாதிரி நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம். ஸோ இதே நம்ம பேக்கிங்கும் பண்ணலாம். நீங்கள் பேக்கிங் ட்ரேயில் ஊற்றி ஓவன் இருந்துச்சுன்னா பேக் பண்ணி கேக் மாதிரியும் கட் பண்ணி கொடுக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும், ரைஸ் கேக் மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு குழி பணியாரத்தில் மாவை ஊற்றி 2 பக்கமும் சுட்டு எடுக்க போகிறோம். இது பேசிக்கான ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து பணியாரத்துக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ், பாதாம் இல்லை முந்திரி ஏதோ ஒன்று வந்து வச்சு நம்ம வந்துட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது சூப்பரான பச்சை பயிறு பணியாரம் ரெடி ஆயிரும். ஸோ பச்சை பயிறு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, உங்களுக்கு எனர்ஜி தரக்கூடிய ஒரு ஃபுட்டு. உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு பல்ஸ் அது. ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல வந்து வெயிட் வந்துட்டு மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க, பச்சை பயிறு பணியாரம் ரெடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது, 2 to 3 days வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். பட் வந்து நம்ம பச்சரிசி சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாயிரும். அதனால் சுட சுட சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் சாஃப்டாக நல்லா மெருதுவாக இருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கெட்டியான மாதிரி ஆயிரும். பட் 2 to 3 days வரைக்கும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சே சாப்பிட்லாம். அதில் வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைம்லேயும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை ஸ்கூலுக்கு வந்து ஹெல்த்தி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னா அப்போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்களால அவாய்டே பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மாவுக்கு வந்து செட்டிங் டைம் கொடுக்கணும். ஸோ நீங்கள் மாவு பணியாரம் ஊற்றுறீங்க அப்படின்னா அரைச்சதுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutes அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்ற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஸோ எடுத்ததும் அப்படியே ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதில் ஹார்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.